அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவில் இன்று நவகிரகங்களை பற்றி பார்ப்போம். நவ என்பது 9 என்னும் எண்ணை குறிக்கும். கிரகங்கள் என்பவை வானத்தில் உள்ள கோள்கள் ஆகும். அவை சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகும். இந்த 9 கிரகங்களின் இடையிடையே சுற்றி சுழலுன 27 நட்சத்திரங்கள். அவை அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களாகும். இந்த 27 நட்சத்திரங்களும் 9 நவகிரகங்களும் தான் மனிதர்களை இயங்கச் செய்வன. கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றிற்கும் நமக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கின்றது. கிரகங்களில் முதன்மையானது சூரியன். இச்சூரியனை பிதிர்காரகன் என்பர். பிதுர் என்றால் தந்தை என்று பொருள். இக்கிரகத்தை கொண்டு தந்தையையும் தந்தை வழியிலுள்ள உறவினர்களையும் தந்தையின் குணநலன்களையும் தந்தை சொத்துக்களையும் அறியலாம். நாம் ஆலயத்துக்கு சென்று நவகிரகங்களை சுற்றும் போது சூரிய பகவானே போற்றி, சந்திர பகவானே போற்றி, செவ்வாய் பகவானே போற்றி, புத பகவானே போற்றி, குரு பகவானே போற்றி, சுக்கிர பகவானே போற்றி, சனீஸ்வர பகவானே போற்றி, ராகு பகவானே போற்றி, கேது பகவானே போற்றி என அனைத்து நவகிரகங்களையும் போற்றி துதி பாடி 9 சுற்றுக்கள் சுற்றி நாம் வணங்கும்போது நவகிரக நாயகர்களே போற்றி என்று வணங்க வேண்டும். நம் வாழ்வில் நவகிரகங்கள் அனைத்தும் நமக்கு நன்மை செய்தால் நாம் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெறலாம். நன்றி, வணக்கம்.